ஒரு தலைப்புடன் தொடங்குவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பாக வழிநடத்துவாராக. அற்புதமான தவம் நடத்திய அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தும் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நல் வாய்ப்பினை வழங்கிய அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என் உரையை துவக்குகின்றேன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். உன்னுள் நான், என்னுள் நீ, எல்லாமே நீ, அந்த இறைநிலைதான். அப்போ அந்த இறைநிலையை பற்றி சொல்லும் பொழுது சுவாமிஜி ஒரு அற்புதமான பாடல்ல சொல்றாங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று ஒரு பாடலோட இறுதியில சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க அப்படின்னா, அதாவது நான் நீ என்று ரெண்டு விதமாக பகுத்து பார்ப்பது துவைத மனப்பான்மை. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று இன்னொரு கவியில சொல்வாங்க சுவாமிஜி. பொதுவா உலகத்தினுடைய பார்வையே துவைதம் தாங்க. தான் வேறு, தான் பார்க்கின்ற அனைத்தும் வேறு வேறு தோற்றங்கள் என்று துவைத நிலையிலேயே பிரித்து பார்ப்பது மனிதர்களோட பொதுவான இயல்புதான். ஆனா இவையெல்லாம் எங்கே இருந்து தோன்றின? இப்போ நான் இருக்கிறேன், நான் எங்கிருந்து உருவானேன்? ஒரு தாய் தந்தை மூலமாக கருவாகி உருவாகி பிரசவமானது தானே இந்த உடல். இப்படியே தாய் தந்தைய ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதன் எப்படி வந்தான்? அவங்கவுங்க தாய் தந்தையிலிருந்து வெளிப்பட்டவங்க தான், சரிதானே? இப்படியே பின்னோக்கி பார்க்கிற போது அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மூல பரம்பொருள் உண்டு என்ற கருத்தில் வந்திருக்கிறோம். இதோடு மட்டுமல்ல, உயிரினம் என்னைக்கு தோன்றுச்சோ அதற்கு முன்பு வரைக்கும் அமைந்த இந்த பிரபஞ்சம் என்ற ஐம்பூத சேர்க்கையினால ஆன விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மன்னிக்கணும் மன்னிக்கணும் இந்த இப்போ எல்லா ஜீவன்களும் அடிப்படையில பார்த்தா அந்த இறைநிலையில இருந்து தான் தோன்றி இருக்குது. அப்போ இந்த ஐந்து பூத சேர்க்கையினால உண்டான இந்த விண், காற்று, நீர், நெருப்பு, நிலம் என்ற ஐந்து பௌதிகங்கள் இவையெல்லாம் ஒரு மூலத்திலிருந்து பரிணமித்தவைதான் என்று அதையும் நாம நுணுகி நின்று ஆராய்ச்சி செஞ்சு கண்டறிந்த போது அந்த அனைத்திற்கும் மூலமாகிய ஒரே பொருள் அந்த பரம்பொருள் தான் என்பதைத்தான் எல்லா மத நூல்களும் நமக்கு சொல்லுது. இப்போ ஒன்னா இருக்கிற அந்த பரம்பொருள் எப்படி எங்கே வியாபித்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்ல வருகிற போது அது எல்லையற்ற பரவழி, அதற்கு அடியும் இல்ல முடியும் இல்ல, அதை பார்க்க முடியாது அப்படின்னு சில பக்தி மக்க கதைகள் மூலமாக நமக்கு முன்னோர்கள் ஒரு குறியீட்டை தந்திருக்காங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, சிவனோட அடியையும் முடியையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்களாம். இப்போ பிரம்மா வந்து ஒரு அவரோட பாதத்தை பார்க்கலான்னு போறாரு.
பிரம்மா வந்து அவரோட முடிய பார்க்கலான்னு போறாரு. அன்னபட்சி ரூபத்துல போறாரு. விஷ்ணு ஆமை மாதிரி போறாரு. போயிட்டே இருக்காங்க. கீழே பாதாளம் வரையும் போய்கிட்டே யுக யுகமா போறாங்க கீழே. அவரோட பாதத்தை பார்க்க முடியல. அதே மாதிரி பிரம்மா மேல போய்க்கிட்டே இருக்கிறாரு. அவரும் யுக யுகமா போறாரு. அவரோட பார்க்க முடியல. அப்ப கடைசியில அந்த சிவன் கொண்டையில இருந்து தாழம்பூ உதிர்ந்தது. அப்போ சொல்லுவாங்க, தாழம்பூட்ட சொல்லுவாரு பிரம்மா, நான் வந்து சிவனோட முடிய பார்த்துட்டேன்னு நீதான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ தாழம்பூவும் சொல்லுமா. ஆனா தாழம்பூ வந்து யாரும் அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. சிவனோட எல்லைய காண முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு பக்தி மார்க்கத்துல கதையை கொடுத்திருக்காங்க. ஏன்னா தாழம்பூவை சூடினா பாம்பு வரும் அந்த ஸ்மெல்லுக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பக்தி மார்க்கத்தின் மூலமா பல உண்மைகளை, ரகசியங்களை இப்படி அன்னைக்கு கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. எதையும் விஞ்ஞான கண் கொண்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் இதையெல்லாம் இப்போ உள்ள தலைமுறைகள் நம்புவாங்க. இப்போ அந்த அனுபவத்தை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கிற போது எல்லையில்லாத ஒரு பரவெளி, தூய வெளி, சுத்த வெளி, அதுதான் ஆதி சிவமாக அனைத்திற்கும் மூலமாக அமைஞ்சிருக்கு. அந்த ஆதி சிவமே அதனுள் அடங்கியிருந்த அந்த சக்தி வந்து எழுச்சி பெற்ற போது அது என்னாச்சுங்க, இறை துகள் என்ற சக்தி ஆகுது. இப்ப இந்த இறை துகள்கள் எல்லாம் குவிஞ்சு விண் என்ற ஒரு அதி விரைவு இயக்கமாக மேன்மை பெறுகின்ற போது விண்ணுக்கு நாயகன் விநாயகன் என்றும், விண்ணே மற்ற பூதங்களுக்கு அடிப்படையாக இருப்பதனால காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற 4 பூதங்களுக்கும் விண்ணே அடிப்படை என்ற கருத்தை சொல்ல வந்தபோது விண்ணுக்கு நாயகன் விநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மற்ற 4 பூதங்களும் இதை மையமாக கொண்டவை என்று விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு பக்தியின் மூலமாக ஞானத்தை வளர்த்தாங்க அன்னைக்கு முன்னோர்கள். இந்த விண் நிறைந்த இயக்க களம் தான் இந்த பிரபஞ்சம். அது எப்பவும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சக்தியாக அமைஞ்சிருக்குங்க. சுத்த வெளியே தொடர்ந்து தன்னில் இறை துகள்களை தோற்றுவித்தே கொண்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் விரிந்து போய்கொண்டே இருக்குது. அப்போ இந்த விரிந்து போய்கொண்டே இருக்கிறது என்ற இயற்கை சீர்மையையும் இணைகின்ற போது அதை பிரம்மம்னு சொன்னாங்க. பிரக் அப்படின்னா எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங் அப்படின்னு பொருள். அதாவது பெருகிக் கொண்டே இருப்பது என்று பொருள். எனவே இந்த சிவமே பிரம்மமாக இயக்க களமாக அமைஞ்சிருக்குங்க. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம், வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு. அந்த காலம் வரைக்கும் அவற்றுக்கு தேவையான எல்லாத்தையும் கருணையோடு வழங்கி அவற்றை இயக்கி காத்து கொண்டிருக்கிற அந்த நிலையை சொல்ல வந்தபோது அதற்கு விஷ்ணு என்று, காக்கும் கடவுள் என்று ஒரு தனித்துவத்தை தந்தாங்களாம். அப்போ இயங்குகின்ற அனைத்தும் தொடர்ந்து அது தன்னோட சக்தியை இழந்து கொண்டே வந்து ஆயுள் காலத்தினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி ஒரு நாள் அது முடிந்து போகிற போது அந்த அழிவை குறிப்பிடுவதற்காக ருத்ர சிவம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அதாவது ஆதி சிவமே எழுச்சியில் சக்தியாக, விநாயகனாக, பிரம்மாவாக, விஷ்ணுவாக, மீண்டும் ருத்ர சிவமாக முடிந்து போகுது. அப்ப இந்த முடிவின் காலத்திற்கு முன்பு இயக்க காலத்தின் இந்த பௌதிகங்களோடு உணர்கின்ற சிறப்பு பெற்ற ஜீவன்களாக மனமாகவும் இயங்குவதை அறிந்த நிலையில அதற்கான உட்பொருள் என்ன, காந்தம். அப்ப அந்த உட்பொருளை காந்தம் என்றும், அந்த காந்த கடவுளாக கந்தன் என்று முருகனை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப காந்தத்தோட 6 தன்மைகளே சரவண பவ என்று 6 சொற்களிலே குறித்து ஆறுமுக கடவுள்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதற்குள் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஆதி சிவத்தை ஊடுருவி அதற்கு அப்பால் ஓரிடத்துக்கு போக முடிகிறதா என்றால் அது எதற்கும் அந்த சக்தி இல்லைங்க. அப்போ
அனைத்தும் அதற்குள் அடங்கி இருக்க முடியுமே தவிர எந்த ஒன்றும் அதை மீறி எதிர்த்து வெளியேற முடியாது என்ற இயற்கை விதியை நாம உணர முடியுது. எனவே எல்லாம் அந்த பரம்பொருளுக்கு உள்ளேதான் வாழ்ந்து கொண்டிருக்கன, இயங்கிக் கொண்டிருக்கன என்ற போது உன்னிலே நான் அடங்க, அதாவது அனைத்தும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த பிரபஞ்சமே அந்த சுத்த வெளிக்குள் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ற போதுதான் உன்னிலே நான் அடங்கியிருக்கிறேன் என்ற அந்த உண்மைய ரகசியத்தை தெரிந்து கொள்ற போது, அடக்கம் பெற்ற ஒன்று எப்படி பெரிதாக இருக்க முடியும்? ஆள்பவன் தானே அதிகாரி. எனவே அனைத்தும் ஆள்கின்ற அந்த சுத்த வெளியே அனைத்திலும் மேன்மையானது என்பதை நாம தெரிந்து கொள்ற போது, அதே முழுமுதற் பொருளாக வணக்கத்துக்குரிய தெய்வமாக மனித இனம் வழிபாடு செய்து. பகவத்கீதையில சொல்வாங்க, யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்று அற்புதமான தெய்வ ரகசியத்தை வியாச பகவான் குறித்துள்ளார். அதாவது யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, அந்த சுத்த வெளிக்குள்ளாகவே இந்த பிரபஞ்சமாக எண்ணற்ற தோற்றங்கள், ஜீவன்கள், 800 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை அறிகின்ற போது, உன்னிலே நான் அடங்க, யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் இறைவனை காண வாழ வேண்டும், இறைவனை காண முடியுமோ, இறைநிலைக்குள்ளாகவே வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பதை குறிப்பிடுது. எனக்குள்ளாக அனைத்தையும் காண முடியும். ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த இறைவனே மையத்துல அறிவாக அமர்ந்து இருந்து தனது சக்திய விண்முதல் மனுஷன் வரைக்கும் விண்ணாற்றலாக உயிர் சக்தியாக அளித்து அதன் காலம் முடிகின்ற வரைக்கும் அதை காக்கின்ற கடமையும் ஏற்றிருக்கின்றான் என்று இறைவனின் அன்பையையும் கருணையையும் நாம உணர்ற போது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய திருநடன காட்சிகள் அன்றி வேறொன்றும் இல்லை. அதாவது சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்று சொல்றாங்க. அதாவது நாம் பார்க்கின்ற அனைத்துமே பார்க்கப்படுகின்ற அனைத்தும் இறைவன் அன்றி வேறில்லை. அதுதான் இறைவனை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அந்த இறைவனை காண முடியாது, அது கற்பனைக்கு எட்டாதது, அது ஞானிகளும் சித்தர்கள் மட்டுமே அறிந்தது, அதை சில சம்பிரதாயங்கள் கொண்டு வழிபட்டால் மட்டுமே போதுமானது என்றெல்லாம் மக்கள் எல்லை கட்டிய நிலையில வாழ்கின்றார்கள். அப்போ இந்த எல்லை கட்டிய நிலையிலே வாழ்கிறார்களே தவிர, அதுவேதான் அனைத்துமாக காண்கின்ற அனைத்தும் அதுவேதான் என்ற உண்மையை மறைத்து மாற்றுரை பகர்கின்றனர். அதாவது இருப்பதை இல்லை என்று மாற்றுரை சொல்றாங்க. இது மாயை அல்லது மயக்கம் அல்லது மாற்றுரை என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல், அதாவது சந்திரன் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை, ஆனால் தோற்றத்தில் மாறுபடுது. அதே போல நமக்குள் இருக்கின்ற அறிவும் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை, ஆனால் மாயை அந்த அறிவை மறைத்து இருக்குது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் போன்ற மாயை நமக்குள் இருக்கின்ற அந்த இயல்பான அறிவை, தெய்வத்தின் ஒரு பின்னமாகிய பகுத்தறிவை நம்மை மறைக்குது. அப்ப அந்த மறைக்கின்ற தன்மையை படிப்படியாக நீக்கிட்டா எப்படி பிறைச்சந்திரன் ஒரு 10, 15, 14 நாட்களுக்குள் வளர்ச்சி பெற்று பூரண சந்திரனாக ஒளி வீசுதோ, அதே போல மாயையினால் மறைக்கப்பட்ட நம்மளோட அறிவு அந்த மாயையிலிருந்து படிப்படியாக விலகி வரும். அப்படி படிப்படியாக விலகி வருகின்ற போது 14 வயதுக்குள்ளாக அந்த மயக்கம் நீங்கி இதுவும்
அந்த மெய்ப்பொருளை அறியக்கூடிய அருட்பெருஞ்சோதியை அறியக்கூடிய அறிவாக பிரகாசிக்குது. எனவே இந்த 14 நாட்கள் எப்படி இருள் நீங்கி பூரணச்சந்திரன் வெளிப்படுதோ அதே போல பிறந்தது முதல் 14 வருஷத்துக்குள்ள இந்த பக்குவத்தை பெற வேண்டும். அந்த பக்குவத்தை பெற வேண்டும். பெறுவதற்கான வழிவகை தான் பிரம்மச்சரியம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. பிரம்மச்சரியம் என்பது திருமணம் செய்து கொள்ளாம இருக்கின்ற பருவம் என்பது மட்டும் பொருள் கிடையாதுங்க. பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றவர் என்றுதான் பொருள். அதற்கான கல்வியை கற்கின்ற பருவம் என்று பொருள். அந்த பக்குவத்தை பெறுகின்ற போது உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. அதாவது உன்னுள் நான், என்னுள் நீ என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இதுவரைக்கும் எனக்குள் மறைபொருளாக இருந்த தெய்வமே இப்பொழுது வெளிப்படுகின்ற போது மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று கவிஞர் வாலி சொன்னது போல நமக்குள் மறைந்திருக்கின்ற அறிவாகிய தெய்வமே வெளிப்பெறுகின்ற போது எங்கும் இருக்கின்ற மெய்ப்பொருளே எனக்குள்ளும் அறிவாக வீற்றிருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் தோற்றங்களுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்து அதுவே அனைத்தையும் ஒரு இயக்க சீர்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பிரபஞ்ச பரிணாம ரகசியத்தை அறிகின்ற போது அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று மகிழ்ச்சி சொன்னது போல உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனக்குள் நான், எனக்குள் நீ. இப்படி இறைவனோடு இறைவனாக நம்மை உணர்கின்ற சிறப்பினை இந்த பிறப்பின் நோக்கம் நிறைவு பெறுது. அந்த சிறப்பினை உணர்கின்ற போதுதான் மனித பிறப்பு நிறைவு செய்கின்றது. வாழ்க்கையின் அர்த்தம் அப்பொழுதுதான் புரிகின்றது. எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை அறம் புரியுது. அப்ப அந்த அறத்தை பின்பற்றி வாழ்கின்ற போது கொண்டு வந்த வினைப்பதிவுகளை நீக்குவதற்கான ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த பிறவி என்பதை உணர்ந்து மேற்கொண்டு பாவங்களை சேர்த்து கொள்ளாமலும் கொண்டு வந்தவற்றை முடிந்த அளவு நீக்கி தூய்மைப்படுத்திக் கொள்வதுமே இந்த பிறவியோட நோக்கம் என்று உணர்கின்ற போது இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை என்று அந்த முழுமை நிலையிலேயே வாழ்க்கை பூரணத்துவம் பெறுகின்றது. அதன் பயனாக தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற ஐவகை கடமைகளை ஒரு நிஷ்காமிய கர்மமாக செய்துவிட்டு நம்மோடு வாழ்கின்ற உலக மக்களுக்கும் அருள் தொண்டாற்றி நிறைவு பெறுகின்ற ஒரு தொண்டு வாழ்க்கை சமுதாய கடமையாக ஏற்று அந்த தொண்டு வாழ்க்கைய சமுதாய கடமையாக ஏற்று இந்த பிறவியை நிறைவு செய்வதிலும் முழுமை பெறுறோம். அப்ப அந்த வகையில நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடை தெரியாம அலைகின்ற போது இந்த உலகத்திற்கு இறைவனை பரிணாமத்தில் மனிதனாகவும் வந்து தன்னை அறிந்து இன்பமுற ஒரு நல் வாய்ப்பாக மனிதனாக வந்து விளங்கி கொண்டிருக்குது. அந்த சிறப்பை அறிந்து வாழ்வதே இந்த பிறவியின் நோக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இறைவன் வேறு நாம் வேறு என்று நினைக்கின்ற வரைக்கும் அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு அங்கே வாழ்க்கையை துரத்தி கொண்டே இருக்கும். இறைவனே தான் நானாகவும் இருக்கின்றான், இறைவனே தான் எல்லாமாகவும் இருக்கின்றான் என்பதை அறிகின்ற போது தேடல் அங்கே நிறைவு பெற்று முடிகின்றது. அந்த தேடலின் முடிவில் நிறைமனம் வெளிப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்று இயேசுபிரானை பற்றி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில சொல்றாங்க. எனவே எதையோ தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனித வாழ்க்கை தான் தேடுகின்ற அந்த உண்மை பொருள், அந்த மெய்ப்பொருள் அன்றி வேறு பொய்ப்பொருட்கள் அல்ல என்பதை அறிகின்ற போது தேடல் முடிவு பெறுகின்றது. கடல் அலை ஓய்ந்து கடலாகவே மாறிவிட்டது போல மன அலை ஓய்ந்து அறிவாகவே மேன்மை பெறுகின்ற பக்குவத்தை, வாழ்க்கை நோக்கத்தை நிறைவு செய்த ஒரு வெற்றியில் கழிப்பும் மகிழ்வும் எய்தி சமுதாய தொண்டு செய்து நிறைவு பெற வேண்டும். இப்படி இறைநிலையை தன்னுக்குள்ளே அறிவாக இருந்து அனைத்தையும் நடத்தி கொண்டு இருப்பதை எப்படி நாம் உணர்வது? அதற்கு ஒரு குருவோட துணை வேண்டும்.
குருவின் துணையின்றி இறைநிலை உணர முடியாது. அப்போ குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்று சொல்வாங்க திருமூலர். அப்போ சுவாமிஜி வகுத்து கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சியை மேற்கொண்டு நாம அனுதினமும் அனுசரித்து கடைபிடிக்கின்ற பொழுது எல்லாமே இறைநிலைதான். இறைநிலைதான் அனைத்தையும் தோற்றுவித்துக் கொண்டு முடிவுக்கும் அதுதான் கொண்டு வருகின்றது என்ற உண்மையை அகக்காட்சியாக நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, எல்லா உயிருக்கும் அன்பு செய்ய வேண்டும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அன்பும் கருணையும் நமக்கு கூடவே பிறக்கும். அப்ப அன்பும் கருணையுமாக இருக்கின்ற அனைவருமே இறைவன்தான். எல்லாவற்றுக்கும் இறைநிலைதான் காரணமாக இருக்கின்றது. அப்போ அனைத்திற்கும் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த இறைவெளிய எப்பொழுது நமக்குள்ளே பூரணமாக உணர்வதற்கு குருவின் பிடி நமக்கு அவசியம். நான் இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிற காலத்துல அறியாமையில நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன். ஒரு செயல்ல வெற்றி அடையணும்னா ஏதாவது ஒரு கோயில்ல வேண்டிக் கொள்வேன். குறிப்பா அங்க பிரதர்சனம் செய்யறேன்னு வேண்டிக் கொள்வேன். மனவளக்கலை வருவதற்கு முன்னாடி அதிக உடல் உழைப்பு செய்து நான் இறை இன்பத்தை அடைந்திருக்கிறேன். சில நேரங்கள்ல பக்தி மார்க்க பாடல்களை பாடிக்கொண்டே ஆலாபனை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த லோ ஃப்ரீக்வன்சி, அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவேன். அது எனக்கு மீண்டும் மீண்டும் பிடிச்சிருந்தது. இது என்ன அப்படின்னு பல காலம் அதை நினைச்சு பூரிப்படைஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா மகரிஷி கிட்ட வந்த பிறகுதான், தவத்திற்கு பிறகுதான் நான் அறியாமையில் செய்த பக்தி மார்க்கத்துல அறியாமையில் செய்த தவறுகள் எனக்கு புரிந்தது. அதன் பிறகு தவத்தில எண்ண ஆற்றலை வளர்த்து கொண்டு நாம எடுத்த காரியத்துல வெற்றி அடைவது எனக்கு சுலபமாக இருந்தது. குறிப்பா கல்லூரியில ஒரு போட்டியில கலந்து கொள்வேன். அதுல எனக்கே முதலிடம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோயில்ல போய் ஒரு 3 முறை அங்க பிரதர்சனம் செய்வேன். பெரிய பிரகாரம். இப்ப நினைச்சாலே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ எவ்வளவு டைமை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு. ஆனா மகரிஷிகிட்ட வந்த பிறகுதான் என்னோட அறியாமையில் செய்த அந்த வேண்டாத தீய பழக்கங்கள் எல்லாம் எனக்கு என்னை விட்டு போச்சு. அதே மாதிரி விரதம் இருப்பது, மௌன விரதம் இருப்பது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க. அப்போ அங்க கொடுத்த அந்த மன உறுதியும் வைராக்கியமும் தான் மனவளக்கலை பயிற்சியில தொடர்ந்து ஈடுபடுவதற்கு எனக்கு ஒரு வல்லமை கிடைச்சதுன்னே சொல்லலாம். அப்போ இதுகாரும் நாம இந்த இறைநிலை பற்றிய இந்த விளக்கங்களை சுவாமிஜி கிட்ட நாம தெரிஞ்சுக்கிட்டது பிறகு நம்ம வாழ்க்கையில பல விதத்துல நம்ம மேன்மை அடைஞ்சிருக்கிறோம். அப்ப தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்த வினைப்பதிவுகள் நீங்கும் என்பதை நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நாம அனுதினமும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நாம கடைபிடித்து வாழ்க்கையில வெற்றி அடைய அடைய அவையெல்லாம் வான்காந்தத்துல பதிந்து தக்க தருணம் வரும் பொழுது அந்த பதிவுகள் எல்லாம், தூய்மையான பதிவுகள் எல்லாம் அறிஞர்களுக்கு உள்ளுணர்வாக அவங்கவங்க கருமையத்துல பதிஞ்சு உலக சமாதானம் என்ற திட்டத்திற்கு ஒரு விரைவான ஆற்றுப்படுத்துவதற்கான வழிவகைகள், செயல்கள் எல்லாம் இனிமேல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை சுவாமிஜி இறைநிலை விளக்கம் என்ற புத்தகத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதன்படி நாம அனுதினமும் இந்த பயிற்சிகளை கடைபிடித்து எல்லோரும் இன்புற்று நிறைவாக மன நிறைவாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.